ஹாய் ஹலோ வெல்கம் யூ ஆல் திஸ் இஸ் யுவர் இன்ஃபோஷர் அட்மின். ஸோ நான் தான் இது. ஏன் இப்போது இந்த ஃபேஸில் வந்திருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாகவே என்னால் வீடியோ எடிட் பண்ண முடியல. அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபோன் வேறு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நிறையா பிக்சர்ஸ் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபோனில் வந்து வீடியோ எடுத்து ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் பண்ணிடலாங்கிறதுக்காக மட்டும்தான் இன்றைக்கி வந்து இந்த ஃபேஸில் வந்திருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் கரோ. இது எதுக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா, ரெக்ரூட்மெண்ட் 2024 எப்போ வரும்னு எல்லாரும் கேட்டிருக்கீங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் நானும் நிறையா சேனல் பார்த்துட்டேன். எல்லாருமே வந்துட்டு உருட்டிகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கு ஆக்சுவலி ரிப்ளை வீடியோ போடணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். ஃபெப்லேருந்தே போடணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் என்னால் போட முடியல. ஸோ இன்றைக்கி நிறையா சேனலில் வந்து இவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் வந்துருச்சு, இவ்வளோ சேலரிலேருந்து இவ்வளோ சேலரி உங்களுக்கு கிடைக்குமா, இந்தந்த வேக்கண்ட் இருக்கா அப்படின்லாம் பார்க்கும்போது, எப்பா சாமி எப்புட்றா இப்படிலாம் உருட்டுறீங்க அப்படின்னுட்டு தான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோ போட்டேன். உண்மையை சொல்லணும்னா இன்னும் வந்து ரெக்ரூட்மெண்ட் வரல. இந்த வருஷம் வந்து வருமாங்கிறதே கொஞ்சம் டவுட்டு தான். ஏன் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர்லேயே வந்து ஆல்மோஸ்ட் 720 மெம்பர்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆனாங்க. அண்ட் அதில் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகாதவங்க வந்து ஒரு 130 மெம்பர்ஸ்க்கு அடுத்த ஒரு லிஸ்ட்டில் செகண்ட் லிஸ்ட்டில் வந்து மாறினாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 800 மெம்பர்ஸ் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்திருப்பாங்க. அண்ட் ஆல்ரெடி அது வேக்கண்ட்டாக இருந்த பிளேஸில் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபரே ஆகியிருந்திருப்பாங்க. சிலர் வந்து அதில் எம்டிஎஸ்ஸாக ப்ரமோட் ஆகிருப்பாங்க, போஸ்ட்மேனாக ப்ரமோட் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருந்திருப்பாங்க. இப்போ இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் இப்போ தான் வந்து வெப்சைட் போய் செக் பண்ணேன். ஸ்பெஷல் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு மே 2023 நடந்ததில்ல. அது ஆக்சுவலி 29/5 தான் வந்துட்டு 3rd ஜிடிஎஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆன்லைனில் வந்தது. அந்த இதுக்கு வந்து எப்போவுமே லிஸ்ட்டு 5, 4ஓடவே வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எப்பயாவது ஒரு டைம் வந்து லாஸ்ட் டைம் வந்து 6ஓ 7ஓ வரையும் போச்சு. பட் இந்த ஸ்பெஷல் ட்ரைவை வந்து ஆல்மோஸ்ட் 10 வரையும் கண்டினியூ பண்ணி 29 to 2024 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபெப்ரவரி வரையும் வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் இப்போ வந்து ஆன்கோயிங்காக போயிட்டு இருந்திருக்கு. ரெக்ரூட்மெண்ட் இன் த சென்ஸ் வேக்கண்ட்டாக இருக்கிற பிளேஸ் எல்லாம் அந்த பழைய இதில் அப்ளை பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கள வச்சே வந்து ஃபில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு மார்ச் மந்த்துக்கான, அதாவது ஜனவரியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் விடணும்னு சொல்லியிருந்தது. ஃபெப்ரவரி வரையும் அந்த ஸ்பெஷல் ட்ரைவ்லேயே ரெக்ரூட் பண்ணிட்டதுனால ஜனவரியில் வந்து இவங்களால ரெக்ரூட்மெண்ட் ஷெடியூல் போட முடியல. அண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் பார்த்திங்கன்னா வேக்கண்ட் இல்லாததுனால தான் ஆல்மோஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் பிகாஸ் ஆல்மோஸ்ட் 800 பீப்புள் கிட்ட லாஸ்ட் டைம் வந்து ஜனவரியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்க. எம்டிஎஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும். கண்டக்ட் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி ஜிடிஎஸ் வேக்கண்ட் கொஞ்சம் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, ரெக்ரூட்மெண்ட் நடக்கும், இதாகும். லாஸ்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் ஏன் அதிகமாக இருந்தது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி தான் எம்டிஎஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருந்தது. ஸோ நிறைய பேர் ப்ரமோஷனில் வந்து எம்டிஎஸ்ஸாக போனாங்க, போஸ்ட்மேனாக போனாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபருக்கும் வேக்கன்சி வந்து நிறையா இருந்தது. பட் இந்த டைம் அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இன்னும் வந்து எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் வரல. அது போக ஸ்பெஷல் ட்ரைவ்னு சொல்லிட்டு 29 ஃபெப்ரவரி வரையும் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மார்ச் தான் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. இன்னொரு மெயின் ப்ராப்ளம் எலெக்ஷன் வருது. ஸோ எலெக்ஷன் வரனால இத்தனை பேரை நாங்கள் ரெக்ரூட் பண்ணுறோன்னு சொல்கிறதுக்காகவே வந்துட்டு ஒரு போஸ்டிங் வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுருப்பாங்க. இவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து நாங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ யூத்ஸ்க்கு வந்து நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே வந்துட்டு நிறையா போஸ்டிங் வந்து கண்டிப்பாக வந்து தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. அதனாலே கூட இந்த டைம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வராமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பற்றியோ ஆர் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வர்றதை பற்றியோ டவுட் இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சேனல் போய் வந்து யூடியூப்பில் வந்து பார்க்காதீங்க. யூடியூப்பில் இருக்கிற எல்லாமே வந்து உண்மைன்னு கிடையாது. ஈவன் ஐ எம் ஆல்சோ மேபி பிளேவர். ஏதாவது ஒன்று பார்த்துட்டு வந்து புலம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது யூடியூப்பில் நடக்கிற எல்லாமே வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது. அதில் எல்லாமே வந்துட்டு கரெக்டாகவும் இருக்காது. உங்களுக்கு வந்து உண்மையாகவே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது ஜிடிஎஸ்க்கு. அதான் இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன், அதில் தான் அப்ளை பண்ணுவோம். அதில் தான் நோட்டிஃபிகேஷன் எதுனாலும் விடுவாங்க. அதில் தான் உங்களோட ரிசல்ட்டும் செக் பண்ணிக்கலாம், லிஸ்ட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட் இருக்குது. அது இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, rule3sep.government.in, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லாம் தரேன். ஸோ அந்த ஒரு வெப்சைட் இருக்குது. ரூல் 3ன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த லிங்க்குக்கு எடுத்துகிட்டு போயிடும். அதில் 404ன்னு ஒரு எரர் வரும். அப்படி வந்ததுன்னா இன்னும் அவங்க அப்டேட் பண்ணலைன்னு அர்த்தம். அது வந்து சைட் ப்ராப்ளம்னால அப்படின்னு இல்லை. அவங்க வந்து ஒரு மெமோ போடுவாங்க, இந்த டேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அனௌன்ஸ் ஆகிடும்னு சொல்லி. அந்த டேட்டில் அனௌன்ஸ் ஆகலைன்னா மேபி சைட் இஷ்யூவாக இருக்கலாம். அவங்க இன்னும் மெமோவே அஃபிஷியலாக போடல, இந்த டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம், இது வந்து டிவிஷன் அப்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. மேபி ஆஃப்டர் எலெக்ஷன் தான் இதெல்லாம் நடக்கலாம். இல்லைனா ஏப்ரல் லாஸ்ட்டில் வந்து
நடக்கலாம். இப்போதைக்கு வந்து எங்க டிவிஷன்லேயே கூட எங்கேயுமே வந்து வேக்கன்ட் இல்ல. ஸோ எனக்கு தெரில வேக்கன்சி இல்லாததுனால கூட இந்த டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகுதோ! ஒருவேளை எம்டிஎஸ் எக்ஸாம் ஆர் அதர் எக்ஸாம்ஸ் வந்து நெறைய பேர் ரெக்ரூட் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த போஸ்டிங் வந்து ஃபில் ஆகலாம். ஸோ தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்து. எனக்கே நெறையா வீடியோஸ் பார்த்து சிரிப்பா வந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன். இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து ஜாபே இல்லாதபோது இந்த ஜாப் இருக்கிறதுக்கு இது ஒர்த்து தான். நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டாடா பை பை. சீ யூ ஆல்.